ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நூறுல்லா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரோபாட்டிக் வேக்யூம் கிளீனருங்க. வேக்யூம் கிளீனர்னால் உங்களுக்கு தெரியும், நம்ம கன்வென்ஷனல் வேக்யூம் கிளீனர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெருசாக ஒரு குழாய் மாதிரி இருக்கும், அதை வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணுவோம். இது ஆட்டோமேட்டிக் ரோபாட்டிக். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரோபாட்டிக் வேக்யூம் கிளீனர் மீனிங் வாட், அதுவாக சுத்தம் பண்ணோம். ஓகேங்க. ரோபாட் என்ன செய்யும்? இயந்திர மனிதன் சொல்லுவாங்கள்ல, அதுவாக சுத்தம் செஞ்சுக்கிட்டு அதுவாக வேலையை முடித்த உடனே போய் சார்ஜிங் கிட்டில் உட்காந்து சார்ஜ் ஏற்றிக்கும். அதுகிட்ட உள்ளார உள்ள தூசு, டஸ்ட்டு, குப்பை எல்லாத்தையும் அதுக்குன்னு உள்ள அந்த மெயின் ஸ்டேஷனில் உள்ள சேம்பரில் எம்டி பண்ணிடும். இது ரொம்ப அதிநவீனமான ஒரு கருவிங்க. இது கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு மேலே ஆகுது மார்க்கெட்டில். இது இப்போ காமன் தான் ஆக்சுவலாக. ஓகேங்களா. இது Xiaomi, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷாமி ZIOMAMI, சைனீஸ் கம்பெனி, மொபைல் கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே கம்பெனி தான் Xiaomi X20+, இந்த ரோபாட்டிக் வேக்யூம் கிளீனருடைய பிராண்ட் நேம். இது என்னென்னங்க, இதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு. இதை நீங்கள் செட் பண்ணுறதுக்கு உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் இல்லை ஐஃபோனில் ஆப் இருக்குது. அந்த ஆப்பை செட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஏரியாவை க்ளீன் பண்ணுமோ அந்த ஏரியாவுடைய மேப்பு, பவுண்ட்ரிஸ், அந்த எல்லை கோடை மட்டும் வகுத்து கொடுத்துடணும். அது வகுத்து கொடுத்துட்டு ஆப்பில் ஒரு பட்டனை ஆன் பண்ணி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே இது ஆன் ஆகிடுங்க. ஆன் ஆகி சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடும். பேரலல் லைனு, அந்த பவுண்ட்ரிஸ்க்கு உள்ளார ஒரு கோடு போட்டு சுத்தம் பண்ண இடத்த திருப்பியும் டச் பண்ணாமல் அடுத்ததாக போய் ஒரு டானா வடிவத்தில் சின்ன டாவை எடுத்து அடுத்த பேரலல் கோடு ஓகேங்களா. அந்த மாதிரி பேரலல் கோடில் அழகாக சுத்தம் பண்ணிவிட்டு கடைசியில் எல்லா வேலை முடிஞ்ச உடனே மேப்புக்கு உள்ளார உள்ள இடத்துல உள்ள பேரலல் கோடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி முடித்த உடனே டஸ்ட்டு, குப்பை எல்லாத்தையும் அழகாக கலெக்ட் பண்ணி அதுக்குன்னு உள்ளார ஒரு சின்ன சேம்பர் இருக்குங்க. அந்த சேம்பரில் சேர்த்துக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ப்ரஷ்ஷு மாதிரி இருக்கும். அந்த ப்ரஷ்ஷால் அப்படியே சின்ன அழுக்கு ஒட்டிகிட்டு இருந்தாலும் எடுத்து உள்ளார சேம்பரில் உறிஞ்சிரும். வேக்யூம் கிளீனர் தானே. கீழே பார்த்தீங்களா அந்த ஃபேன் மாதிரி சுற்றுது பாருங்கள். இன்னொன்று என்னென்னா, இது எந்த பகுதியிலையும் மோதாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக் சென்சார் இருக்குது. இது போகிறப்போ மோதுகிற மாதிரியான ஒரு பகுதி நடுவில் குறுக்க வந்துச்சுன்னா இம்மீடியட்டாக அந்த சென்சாரு முன்னால் உள்ள அந்த தடையை உடனே உணர்ந்துக்கிட்டு அதில் மோதாமல் பின்வாங்கிடும். ஸோ மோதி டேமேஜ் ஆகாது, ஸ்க்ராட்ச் ஆகாது. அது மிக முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லைங்க. அதுக்கப்புறம் இந்த டிவைஸில் வேக்யூம் கிளீனராக இருக்குது, மாப் போடுற ஃபெசிலிட்டியும் இருக்குது. நம்ம மாப் போடுவோம்ல, துணி மாதிரி உள்ளதில் புழிஞ்சு தொடப்போம். மாப்பும் போடலாம், வேக்யூமும் க்ளீனும் பண்ணலாம். இப்போ இந்த வேக்யூம் க்ளீன் தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கிச்சன் ஏரியாவுக்கு மட்டும் உள்ள ஏரியாவில் பவுண்ட்ரி போட்டு சும்மா இந்த வீடியோவுக்காக ஒரு சின்ன டெமோவுக்காக தான் இது ஆக்சுவலாக. இல்லாட்டி இது வீடு ஃபுல்லாக ட்ராயிங் போட்டால் அப்படி வீடு ஃபுல்லாகவும் க்ளீன் பண்ணோம். ஒரு தடவை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட சார்ஜ் ஃபுல்லாக 1.5 மணி நேரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுவாக அந்த பேஸ் யூனிட்டில் அது கடைசியில் வீடியோ முடிகிறப்போ நீங்களே பார்ப்பீங்க அது எப்படி போய் அழகாக உட்காருதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த Xiaomi X20+ 3 வேரியன்ட் இருக்குது. X20ன்னு ஒன்று இருக்குது, இதை விட கம்மியான பவர் உள்ளது. அந்த செக்ஷன் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் X20+, இதை விட அட்வான்ஸ்டு மாடலும் இருக்குது. ஓகேங்களா. நான் மீடியமாக உள்ளது தான் நம்ம இப்போது பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்களா, அது சென்சர் எரியுது பாருங்கள். முன்னால் எந்த ஆப்ஜெக்ட் வந்தாலும் நானே என் விரலை கிட்ட வச்சா என் விரலில் மோதாது, அது அப்படியே திரும்பிடும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டானா வடிவத்தில் பேரலல் கோடு அந்த கிச்சனுக்கு உள்ளார அந்த பேரலல் கோடு போட்டுக்கிட்டே வருது பாருங்கள். ஒரு கோடு போட்டு திருப்பி இன்னொரு கோடு போடுது. அப்படியே முடிக்க பாருங்களேன். இந்த கோடோடு முடிச்சிடும், அந்தோட எல்லை முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு என்ன நடக்குதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. மார்க்கெட்டில் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. அழகாக சுத்தமாக க்ளீன் பண்ணிடுதுங்க. நார்மலாக நம்ம மோப் போட்டு அப்படி இருக்கும், க்ளீன் பண்ணால் அப்படி இருக்கும். அதை விட பக்காவாக பண்ணுது பாருங்கள். முடிஞ்சிருச்சிங்க, வேலையை முடிஞ்சிருச்சு. திருப்பி கிளம்பி நேராக போய் பேஸ் ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள், அதனுடைய தலைமையகம். அங்கே தான் அது சார்ஜ் ஏறும். குப்பையில் சேம்பரில், சின்ன சேம்பரில் உள்ளதை பெரிய சேம்பருக்கு ஏற்றும். பார்த்தீங்களா, நேவிகேட் பண்ணி பொசிஷன் பண்ணுது. கொஞ்சம் சுற்றி கரெக்டாக. ஏன்னா அது ரோபோட் இல்லைங்களா, அதிநவீன சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உள்ளார இருக்குது. பயங்கரமான எலக்ட்ரானிக்ஸ் சாதனங்கள்லாம் அதை நேவிகேட் பண்ணி அதுவாகவே நிலைநிறுத்துது. ஏன்னா சின்னதாக தண்டவாளம் மாதிரி இருக்கும், ரிட்ஜஸ் உள்ளது பார்த்தீங்களா, கோடு. அந்த ரிட்ஜஸ் உள்ளார ஏறி உள்ளார அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்குது பாருங்கள். நல்லா ஃபிக்ஸ் ஆகி லாக் அண்ட் கீ மெக்கானிசம் மாதிரி உட்காந்துருது. உட்காந்த பிறகு என்ன நடக்குன்னா இம்மிடியேட்டாக சார்ஜர் ஆன் ஆகிடுது. ஆன் ஆன பிறகு என்ன ஆகுதுன்னா அந்த உள்ளுக்குள்ளார சின்ன பை தான் இருக்குது, அந்த வட்ட வடிவத்தில் உள்ளதில் சின்ன சேம்பரில் சேர்ந்த அழுக்கு எல்லாத்தையும் எடுத்து மெயின் சேம்பரில் எல்லாத்தையும் அந்த குப்பையை தள்ளிடுதுங்க.